it is based on the CC. For less than 1600 CC, the 1800 per month, and for software 900 minus recovered per employee to find out the taxable. In case of greater than 1600 CC, 2400 per month and 900 for software. For the employee, no benefit, so there is no permission. Owned by employer. If maintained by employer, that's a 3. For official, both and personal. For official, same like nil. For personal, fully taxable. For both, if CC is less than 1600, 1800 per month minus 900 per month for software. In case of greater than 1600 CC, 2400 per month plus 900 for software minus recovered amount to pay the taxable amount. If maintained by employee, same like less than 1600, the car is 600 per month and the software for 900 per month minus recovered amount to find a taxable amount. For greater than 1600 cc, car is for 900, software for 900 rupees minus recovered amount to find out the taxable amount. Okay. Okay. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து கன்செஷனல் லோன் முடிச்சிட்டோம் இல்லையா? ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். கன்செஷனல் லோன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். Rent free accommodation. ஓகேவா? இது நான் வந்து மத்தியானமே சொன்ன மாதிரி ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் என்னதுப்பா? ஒரு பில்டிங் வந்து எம்ப்ளாயி வந்து தங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எம்ப்ளாயர் வந்து கொடுக்குற ஒரு ஷெல்டர். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து அகாமடேட் ஆவாங்க. சரியா? ஸோ ஆர்எஃப்ஏ வந்து 2 எம்ப்ளாயீஸாக நம்ம பிரிச்சுக்கலாம் ப்ராடா. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னது? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ இப்போ ஒருவேளை கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்ட் இருக்காது, பட் அதுக்கு வந்து லைசன்ஸ் ஃபீ அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ லைசன்ஸ் ஃபீ மைனஸ் ரெக்கவர்ட் அமௌண்ட். ஏதாச்சும் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயி பாக்கெட்ல இருந்து போயிருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்ம எப்பவும் போல மைனஸ் பண்ணிப்போம். ஸோ நெட் அமௌண்ட் வுட் பி த டாக்ஸபிள் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இதே வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா அகைன் நமக்கு வந்து 3 கொஸ்டின் கையில் வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அகாமடேஷன் வந்து யார் ஓன் பண்ணுறாங்க? அகாமடேஷன் ஓன்டு பை எம்ப்ளாயர். நெக்ஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஹையர் பண்ணுவாங்க. ஸோ ஹையர்டு பை எம்ப்ளாயர். அடுத்தது ப்ரொவைடட் இன் ஹோட்டல். மோஸ்ட்லி ஆடிட்லாம் போனோம்னா ஹோட்டலில் தங்க வைப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு வேளை எம்ப்ளாயரை ஓன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் செக் த பாப்புலேஷன். செக் த பாப்புலேஷன். எம்ப்ளாயர் தங்கி இருக்க ஊர் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதை மொத்தமாக நம்ம என்னவா பிரிக்க போறோம்னா 3 கேட்டகரிஸாக பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் more than 40 lakhs. most of the cities வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 15 to 40 lakhs. நெக்ஸ்ட் less than 15 lakhs. ஓகேவா? ஒருவேளை 40 lakhsக்கு மேலே போகுதுன்னா 10% ஆஃப் சேலரி வில் பி டேக்கன் அஸ் ஆர்எஃப்ஏ அமௌண்ட். ஓகேவா? இதுல இருந்து மைனஸ் ரெக்கவர்ட் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா இப்போ போல மைனஸ் பண்ணிக்கோங்க. பண்ண மிச்சம் வர அமௌண்ட் என்னது? டாக்ஸபிள் அமௌண்ட். நெக்ஸ்ட் 15 to 40 lakhs இருந்துச்சுன்னா 7.5% ஆஃப் சேலரி வரைக்கும் எடுத்துப்போம். ஓகேவா? மைனஸ் ரெக்கவர்ட் அமௌண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிப்போம். மிச்சம் இருக்கிறது டாக்ஸபிள். நெக்ஸ்ட் இதுவே 15 இருந்துச்சு, 15 லேக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 5% ஆஃப் சேலரி மைனஸ் ரெக்கவர்டு.
பண்ணா மிச்சம் வர்றது taxable amount. ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டகரி நான் சொல்றேன், இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லெட் மீ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் திஸ். இதுவே ஹையர் பண்ணியிருந்தோம்னா ஆஸ் யூஸ்வல் லோவர் ஆஃப் higher charges ஃபர்ஸ்ட் எப்போ போட போறேன் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் higher charges or 10% of salary. ஓகேவா? இதுல இருந்து என்ன ஃபிகர் வருதோ அந்த ஃபிகர் மைனஸ் ரெக்கவர்ட் அமௌண்ட். பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு taxable portion கிடைக்கும். ஓகேவா? லாஸ்டா provided in hotel. ஹோட்டல்ல ப்ரொவைட் பண்றோம்னா we should see number of days stay. ஹோட்டல்ல எத்தனை நாள் தங்கி இருக்காங்க. so number of days stayed. இத ரெண்டா பிரிச்சுக்கலாம். less than 15 days, more than 15 days. ஓகேவா? இப்போ less than 15 days இருக்கு அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்றது, அதுல வந்து பெருசா வந்து பெனிஃபிட் இருக்காது. ஓகேவா? ஸோ இட் இஸ் லைக் பேசிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். ஸோ less than 15 days இருந்துச்சுன்னா எதுவுமே இருக்காது, நில். ஓகேவா? இதுவே more than 15 days இருந்துச்சுன்னா 24% of salary minus any recovered amount பண்ணோம்னா வர்றது taxable amount. ஓகேவா? ஸோ இதான் மொத்த ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ நம்ம என்னப்பா இது ரொம்ப குட்டியா இருக்கும். ஓகே ஓகே. ஓகேப்பா, ஒரு நிமிஷம், யாரோ கால் பண்றாங்க, சைலண்ட்ல போட்டு வரேன்ப்பா. அது ஏன் அஸ்வின் உன்கிட்ட பேசினா மட்டும் யாராவது கால் பண்றாங்க. சரி ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து அன்ஃபர்னிஷ்ட். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்கிறது என்னது? அன்ஃபர்னிஷ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன கதைன்னு பார்ப்போம் அஸ்வின். ஓகேவா? இப்போ ஃப்ளோ சார்ட் போட்டாச்சு, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், ரெண்டு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஒருத்தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இன்னொருத்தன் பிரைவேட் எம்ப்ளாயி. இல்லையா? கவர்மெண்ட் எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் ஃபீ ஆல்ரெடி அவங்க ரொம்ப மினிமல் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த லைசன்ஸ் ஃபீ எவ்வளோ நம்ம கட்டுறோமோ அந்த லைசன்ஸ் அமௌண்ட் மைனஸ் எனி ரெக்கவர்ட் அமௌண்ட், மிச்ச அமௌண்ட் எல்லாமே டாக்ஸபிள் பொறுக்கு சைடாக எடுத்துப்போம். சரியா? நெக்ஸ்ட் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தீங்கன்னா 3 கேட்டகரியில பிரிக்க போறோம் அந்த பில்டிங்கை. ஃபர்ஸ்ட், அந்த பில்டிங் வந்து எம்ப்ளாயரோட ஓன் பில்டிங்கா, கம்பெனிக்காரனோட பில்டிங்கா அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், இல்லையா ஹையர் பண்ணிருக்கானான்னு பார்ப்போம். அப்படியும் இல்லையா ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கானான்னு பார்ப்போம். இப்போ லெட்டர் சே ஃபர்ஸ்ட் கேட்டகரி கீழே ஃபாலோ ஆகுதுன்னு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி கீழே ஃபாலோ ஆகுதுன்னா நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய விஷயம் பாப்புலேஷன். அந்த எம்ப்ளாயி ரிசைட் பண்ணிருக்க இடத்தோட பாப்புலேஷன், நாட் கம்பெனியோட லொகேஷன் பா, எம்ப்ளாயி ரிசைடா இருக்க இடம். ஓகேவா? ஸோ எம்ப்ளாயி ரிசைடா இருக்க இடம் இஃப் இட் இஸ் லெஸ் தென் 15 lakhனா 5% ஆஃப் salary. 15 to 40 lakhனா 7.5% ஆஃப் salary. 40 lakhக்கு மேலனா 10% ஆஃப் salary. இதுக்கு முன்னாடி வேற ரேட் இருந்துச்சு, இப்போ அமெண்ட்மெண்ட்க்கு அப்புறமா திஸ் இஸ் த நியூ ரேட் தட் இஸ் அப்ளிகபிள் பா. சரியா? ஸோ இது பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். ஸோ எழுதிக்கோ, இந்த மூணுத்துலயுமே நமக்கு கிடைக்கிறது என்னது? வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். ஓகேவா? இது கூட பிளஸ் 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர். ஒருவேளை ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனா இருந்துச்சுன்னா வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் கூட அந்த காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சரை ஆட் பண்ணணும். ஒருவேளை ஹையர்டா இருந்துச்சுன்னா ஹையர் சார்ஜஸ் ஆர் ஹையர் சார்ஜஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னதுப்பா? வேல்யூ ஆஃப் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். என்னது வேல்யூ? வேல்யூ ஆஃப் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். Done. So this is one of the important perquisite. ரொம்ப ரொம்ப important. ஓகேவா? ஸோ ஆர்எஃப்ஏனா என்னது? ஆர்எஃப்ஏனா
வாடகை இல்லாம ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கொடுப்பாங்க. சோ இதுக்கு மினிமம் லைசன்ஸ் ஃபீ என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து ரெக்கவர்ட் அமௌண்ட் மைனஸ் பண்ணோம்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான RFA கிடைச்சிடும். இதுல நான் கவர்மெண்டா இருந்தாங்கன்னா அகாமடேஷன் ஓன்டா ஹையர்டா ஹோட்டலான்னு பார்க்கணும். ஓன்டா இருந்துச்சுன்னா பாப்புலேஷன் செக் பண்ணுவேன். லெஸ் தென் 15 lakh 5%, 15 to 40 lakh 7.5%, 40 lakh மேலேயே 10%. அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் ஹையர்டு இதுவா இருந்துச்சுன்னா ஹையர் சார்ஜஸ் மைனஸ் ஹையர்டா இருந்துச்சுன்னா 10% ஆஃப் சேலரி ஆர் ஹையர் சார்ஜஸ் விச் எவர் இஸ் லீஸ்ட் அந்த அமௌண்ட் எடுத்துப்பேன். அந்த அமௌண்ட்ல இருந்து ரெக்கவர்ட் அமௌண்ட் மைனஸ் பண்ணனா எனக்கு டாக்ஸபிள் பெர்க்விசிட் கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்து ஹோட்டல்ல கொடுத்தேன்னா 15 டேஸ்க்கு கம்மியா ஸ்டே பண்ணிருக்கேன்னா 15 டேஸ்க்கு மேல ஸ்டே பண்ணிருக்கேன்னு பார்ப்பேன். 15 டேஸ்க்கு கம்மியா ஸ்டே பண்ணிருந்தேன்னா எதுவுமே கிடையாது, நில்ல. 15 டேஸ்க்கு மேல ஸ்டே பண்ணிருந்தேன்னா 24% ஆஃப் சேலரி வந்து டாக்ஸபிள். ஸோ இதுல என்ன பண்ணுவேன், மைனஸ் ரெக்கவர்ட் அமௌண்ட் ஏதாச்சும் எம்ப்ளாயி கிட்ட இருந்து காசு வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, இதெல்லாம் என்னது, இது எல்லாமே வேல்யூ ஆஸ் ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். இப்போ கொஸ்டின்ல ஃபர்னிச்சரோட வேல்யூ கொடுத்தா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் கண்டுபிடிச்சு அது கூட 10% ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் இன்கேஸ் த ஃபர்னிச்சர் இஸ் ஹையர் சார்ஜஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இரண்டுத்தையும் பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் எனி அமௌண்ட் ரெக்கவர்ட் வேல்யூ ஆஃப் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் கிடைச்சிருப்போம். சிம்பிளா இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திஸ் திங். சரியா? சரி, இப்போ நோட். சேலரி சொல்றீங்களே, சேலரினா என்ன? ஏன்னா சேலரியில ஒரு சாப்டர்ல ஒரு கான்செப்ட்ல ஒரு சேலரி. ஸோ இந்த சேலரிக்கு மீனிங் என்ன? ஸோ நோட், சேலரி மீன்ஸ் இந்த வார்த்தை சொன்னாலே உனக்கு என்ன ஞாபகம் வரணும், அந்த குட்டி பேஜ் வேர் யூ ரைட் ஆல் த சம்மரி ஆஃப் சேலரிஸ் இல்லையா? ஸோ அதுலேயும் எழுதணும், இதுலேயும் எழுதணும். பேசிக் பிளஸ் DA ஃபார்மிங் பார்ட் பிளஸ் போனஸ் plus commission based on turnover. அது மட்டும் இல்லாம இங்க என்ன பண்ணுவோம்னா plus all taxable allowance. ஓகேவா? this is new. So whenever you are going to calculate salary for the purpose of RFA, salary is equal to basic plus DA plus bonus plus commission plus all taxable allowances. perquisites எடுக்க கூடாது. சரியா? Therefore, solve RFA at the end. So நிறைய அலவன்ஸ் கொடுத்துருக்கானா RFA லாஸ்டா கால்குலேட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட், இப்போ பாப்புலேஷன் கொடுத்துருந்தானா ப்ராப்ளம் இல்லை. வாட் இஃப் பாப்புலேஷன் இஸ் நாட் given? This is point number 1. This is point number 2. If population is not given, if population is not given, assume and write a note. Example, சென்னையில் இருக்கான்ப்பா, பாப்புலேஷன் கண்டிப்பா 40 lakh மேல தானே இருக்கும் இல்லையா? ஸோ சென்னையில் இருக்கான்னு சொன்னாலே பத்தாதா, அது 40 lakh மேல நமக்கே தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், since the employee is residing in Chennai, it is assumed that the population of the city is more than 40 lakh, therefore so and so rate is applied and RFA is calculated as follow அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். சரியா? so this is all about RFA பா. so ஏதாவது நோட் பண்ண வேண்டி இருக்கா, எங்கேயாச்சும் நான் வெயிட் பண்ணுமா? next, children education facility. so this was எத்தனாவது இது? 12, 13. next 14th வந்து educational facility. education facility. so education facility னு வரும்போதும் நான் பார்க்க போறது broader ரெண்டு கேட்டகரி. எம்ப்ளாயி யாரு? கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட் எம்ப்ளாயி, அதர் எம்ப்ளாயி. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கானா இல்ல அதர்? இது இப்ப எழுதிட்டியா? இருப்பா நான் வேற மாதிரி எழுதுறேன், இது கொஞ்சம் பெருசா போகும். ரைட், ஓகே. யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னு எழுதிடலாம், அது பெட்டரா இருக்கும். ப்ரொவைடட் டு எம்ப்ளாயீஸ் சில்ட்ரன், provided to other household. எம்ப்ளாயியோட சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க,
சில்ட்ரனை தாண்டி மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் எம்ப்ளாயி ரிலேட்டட் ஆளுங்க தான், ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி சிம்பிளி புட். சரியா? ஒருவேளை எம்ப்ளாயியோட சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்கன்னா நான் இது என்ன பண்றேன்னா ஃபர்தரா ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காஸ்ட் டஸ் நாட் எக்ஸீட், காஸ்ட் டஸ் நாட் exceed 1000. yes, cost is less than 1000 இருக்கு. no, cost is equal to more than 1000 இருக்கு. இப்போ less than 1000 இருக்குன்னா பர்க்யூசைட்டே இல்ல, nil, which is not possible. அப்பா 1000 ரூபாயில படிக்க வைக்க முடியுமாப்பா? முடியாது. நம்ம ஐசிஐ எக்ஸாம் ஃபீஸே இப்போ ஏத்திட்டோம் 2000 ரூபாய் இல்லையா? ஸோ ஹைலி இம்பாசிபிள். யா, ஸோ when it is more than 1000 that means everybody அப்படின்னு இன்க்ளூசிவாக சொல்கிறோம் இன்டைரக்டாக. ஸோ காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் என்னவோ மைனஸ் 1000 rupees பெரிய மனசு பண்ணி பர் மந்த் பர் சைல்டு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மைனஸ் ரெக்கவர்ட் அமௌண்ட் எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஏதாச்சும் வந்துருச்சுன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட் டாக்ஸபிள் பர்க்யூசைட். ஓகேவா? ஏன்பா? ஓ 1000 ரூபாய் கிளம்பி உனக்கு அது ஞாபகம் வந்துச்சா? இல்லப்பா, இது வேற 1000 ரூபாய். ஸோ இங்க என்ன பண்ணுவோம்னா ஒருவேளை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம்னா காஸ்ட் டு எம்ப்ளாயர் என்னவோ அதுல இருந்து ரெக்கவர்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிப்போம் எப்பவும் போல. மிச்சம் இருக்கிற அமௌண்ட் டாக்ஸபிள் பா. சரியா? ஓகேவா? ஓகே, கீழே ஒரு குட்டி நோட் போட்டுக்கலாம். என்ன ரொம்ப நேரமா ஒரே கலர்ல எழுதுறேன், நான் அப்படி எழுத மாட்டேன். நோட் மெடிக்கல் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் நாட் பெய்ட், அதாவது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது இல்லைன்னா ரிமைனிங்கா இருக்கிறது இன் கேஷ். ஃபுல் அமௌண்ட் பேங்க்ல கட்டாம பார்ஷியலி கேஷ்ல ஒரு அதர் மோட்ல கட்டுறேன். சரியா? ஆக்சுவலி பேங்க்ல கட்டணும், பட் நான் பாதி அமௌண்ட் கட்டுறேன், மிச்சம் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து கேஷ்ல கட்டுறேன். இஸ் அவைலபிள் as டிடக்ஷன், அவைலபிள் as deduction under section ETD. அசசிக்கு யாருக்காக கால்குலேட் பண்றோமோ அவங்களுக்கு. and not available under எந்த ஸ்கீம் பா? நியூ ஸ்கீம். சரியா? ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பே பண்றோம்னா அதர் மோட்ல பே பண்ணா டிடக்ஷன் வாங்கிக்கலாம். பார்ட் ஆஃப் த அமௌண்ட் அதர் மோட்ல பண்றோம், பார்ட் ஆஃப் த அமௌண்ட் கேஷ்ல பண்றோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அதர் மோட்ல பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு ஏடிடில டிடக்ஷன் வாங்கிக்கலாம். கேஷ்ல பே பண்ணதுக்கு டிடக்ஷன் கிடைக்காது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திஸ் திங். அண்ட் இந்த நியூ ஸ்கீம்ல வந்து இது எதுவுமே கிடைக்காது. கேஷ்ல பண்ணாலும் சரி, பேங்க்ல பண்ணாலும் சரி, எதுலையுமே கிடைக்காது. சரியா? ஸோ ஃபார் யுவர் கிரேட்டர் ரிலீஃப் லாஸ்ட் பர்க்யூசைட் 15th பர்க்யூசைட். மேம் அப்போ அந்த பாஸ்ட் அதாவது இந்த யூபிஐல வராததுக்குள்ள எல்லாமே கேஷ் தான் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப பிசினஸ் பண்ணவங்கன்னா அவங்க காட்டுறதான அப்பெல்லாம் வந்து செக் அந்த மாதிரி கிராஸ்ட் செக் டிடி அது இருந்திருக்கும்பா. அண்ட் இதெல்லாம் வந்து இப்ப எடுத்துட்டு வந்த ரூல் பா. இதெல்லாம் இப்போ ரீசெண்டா எடுத்துட்டு வந்தது. ஒரு 5, 6, 7 இயர்ஸா தான் இருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாமே. அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. ஏன்னா அப்பெல்லாம் வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி நிறைய டாக்ஸ் சேவ் பண்ணாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்தாங்களே. இவ்வளவு பே பண்றோம்ல, இது எல்லாமே நேஷனலோட வெல்த்துக்கு போய் சேருமா இல்ல வேற எதுக்காக போய் சேருமா? புக்ஸ் படி வெல்த்துக்கு தான் போய் சேரும்.
ஆமாப்பா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சவன் ஞாபகம் இருக்கா? இன்கம் டேக்ஸ் எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ்ல கலெக்ட் ஆகுறது எல்லாமே சென்ட்ரலுக்கு போகும். செஸ் ஸ்பெஷல் செஸ்ல கனெக்ட் ஆகுது, அந்த செஸ்ஸோடைய ஃபண்டுக்கு போகும்னு சொல்றோம் இல்லையா, அது அந்தந்த இடத்துக்கு தான் போகும். ஸோ டேக்ஸ்ல எல்லாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நோ வரிஸ். ஆக்சுவலா நிறைய கிடைக்குதுப்பா, நம்ம ஆளுங்க அதை பேச மாட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா நம்ம 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 நேஷன் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கரண்ட் நீட்ஸ் பார்க்குறோம், கன்சியூமர் நீட்ஸ் பார்க்குறோம், ஓகேவா, ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ் பார்க்குறோம். பட் அஸ் அ நேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. டாலர்ஸ்க்கும் இதுக்கும் நடுவில் ஃபைட் நடக்கும்போது, இல்லை இப்போ H1 அந்த ப்ராப்ளம் வந்து விசா ப்ராப்ளம் இருக்கட்டும், எல்லாம் வரும்போதும் இந்தியா இஸ் கோயிங் அ ஸ்டெப் அஹெட் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது நேஷன் வந்து ஒரு 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 வகையில் பார்க்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி டெவலப்பிங். பட் ஹவு இஸ் இட் ஹெல்பிங் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ்ன்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி நிர்மலா சீதாராமன், ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் மோர் கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி. பட் இதுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். பட் இஸ் இட் ஹெல்பிங் பீப்புள் அப்படின்னு கேட்டோம்னா எஸ், இட் இஸ் ஹெல்பிங் பீப்புள். பட் அது வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கலாமே, ஏன் இப்போ பண்றாங்க அந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம போய் பிஜேபி கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை. யா, அது ஒரு தனி கதை, அதுக்கு போக வேண்டாம். பட் எஸ், இட் இஸ் ஹெல்பிங் நேஷன்ப்பா. இந்த கோவிட் வந்தப்பெல்லாம் நம்ம HEC எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. So it is helpful. சிஏவா யோசிக்கணும். நம்மளும் காமன் பீப்புள் மாதிரி எடுத்த உடனே இல்ல அவன் தப்பு இவன் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் தப்புனா ஏன் அவன் தப்பு அந்த கேள்வி கேட்கணும். எது சொன்னாலும் நம்ம கேள்வி கேட்கணும், அதான் நம்ம ப்ரொபோஷன் இல்லையா. ஸோ whenever something is told to you, you should question it. அப்படியா, அது எவ்வளவு credibility அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா it is easy to become advocate of someone இல்லையா. ஸோ we should be advocate of ourselves. நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அது ஏன் சொல்றேன்னு எனக்கு காரணம் இருக்கணும். இப்ப நிறைய பேர் வந்து பிஜேபி பிடிக்காது, மோடி பிடிக்காது சொல்றாங்க. நீ ரீசன் கேள, they'll have no reason. ஏன் பிடிக்காது சொல்லுங்க, they'll have no reason. ஏன் என்ன தப்பு பண்ணாங்க சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி, crowd mentality இல்லையா. ஸோ எப்பவுமே when something is common, people tend to adapt it. அது இந்தியாவில் ரொம்பவே இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம யோசிச்சு கரெக்ட் தானா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எஸ், கரெக்ட். ஷார்ட்ஸ் எல்லாம் நம்பவே கூடாது. ஆத்தென்டிக்கானா நீயா படிச்சு தெரிஞ்சுக்கிறது. நிறைய இடத்துல ஒரு சைட்ல சொல்றது இன்னொரு சைட்ல தப்பா இருக்கும். அப்ப 4-5 சைட் படிச்சாதான் எதுல வந்து கிரெடிபிலிட்டியா இருக்குங்கிறது முன்னாலே கண்டுபிடிக்க முடியும். யூ ஷுட் கீப் ரீடிங், நிறைய கோ த்ரூ பண்ணிட்டே இருக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாமே. பண்ணு நீ நியூஸ் பேப்பர் படிக்கிற அளவுக்கு உனக்கு டைம் இருக்காதுப்பா. தேர் இஸ் ஒன் ஆப் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு, சரியா. பிளே ஸ்டோர்ல நீ டவுன்லோட் பண்ணினா அதுல எல்லா நியூஸும் 30 வேர்ட்ஸ்ல உனக்கு சம்மரைஸ் ஆகி வரும் டெய்லி. பெஸ்ட் பார்ட் என்னன்னா அந்த நியூஸ்ல இருந்து உனக்கு குவிஸும் வரும் அன்னைக்கு. ஸோ அந்த குவிஸ் ஆன்சர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நியூஸ் உனக்கு மெமரைஸ் ஆயிடும். நல்லா இருக்கும் அது. யூ கேன் யூஸ் தட் ஆப். ஓகே, நெக்ஸ்ட். இருப்பா, நான் பட்டு நோட்ஸ் தான் எழுதிட்டு போறேன். வரைக்கும் சைட்டுன்னு போட்டிருக்கேன் ஹெட்டிங். யாராவது என்ன திருத்துனீங்களா? கீர்த்தனா லைன்ல இருக்கியே, நீ ஒரு டாப்பர் தானே, திருத்துறியா என்னைய கொஞ்சமாவது? சாரி, ரெக்கார்டிங் போகுதான், மறந்து விட்டேன் கீர்த்தனா, என்னை மன்னித்து விடு. லீவ் கேஷ் என்கேஷ்மெண்ட், லீவ் டிராவல் என்கேஷ்மெண்ட் LTC வெறுமனே ஓல்டு ஸ்கீம்ல மட்டும்தான்ப்பா அவைலபிள். ஓகேவா. ஸோ லீவ் டிராவல் என்கேஷ்மெண்ட்னா என்னன்னா, இப்போ டிராவல் பண்றதுக்கு டிக்கெட் அந்த காஸ்ட் எல்லாம் கொடுத்துடுவாங்க, சரியா. ஸோ எங்கேயாச்சும் டிராவல் பண்ணோம்னா செல்ஃபுக்கு, ஸ்பவுஸுக்கு, சில்ட்ரனுக்கு சேர்த்து டிக்கெட் காஸ்ட் கொடுத்துருவாங்க கம்பெனிலேருந்து. ஸோ அதுவுமே வந்து பெனிஃபிட் தான், ஏன்னா கன்செஷனல் ரேட்ல கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும், சரியா. ஸோ ஒரு நிமிஷம், இந்த ரேட் இந்த இது மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் அப்புறம் மறந்துடுவேன்.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன கான்செப்ட்னா, இப்போ நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம்னா நம்ம கூடவே சேர்ந்து நம்மளோட சில்ட்ரன் ஸ்பவுஸ் எல்லாருமே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். when it is a work இல்லையா, நம்ம ரொம்ப தூரம் போகிறோம், ரொம்ப நாள் தங்க போகிறோம்னா they'll travel with us. ஸோ அப்படி இருக்கும்போது கம்பெனிஸ் என்ன பண்ணுன்னா அந்த எம்ப்ளாயிக்கு மட்டும் கொடுக்காம மற்றவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கும். அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து இட் இஸ் டாக்ஸபிள். சரியா, இதில் சர்டைன் அமௌண்ட் வரைக்கும் எக்ஸாம்ஷன். ஸோ அந்த எக்ஸாம்ட் அமௌண்ட் என்னன்னா, எது எக்ஸாம்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நமக்கு தெரிஞ்ச எத்தனை மோட்ஸ் இருக்கு? ஏர், ரெயில், வாட்டர்னு சொல்வீங்க, அதர் மோட். சரியா, ஏரா இருந்துச்சுன்னா அப் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்கனாமி டிக்கெட் அந்த பிரைஸ் அளவுக்கு எக்ஸாம்ட்டுப்பா. அதுக்கு மேல உனக்கு காஸ்ட் போச்சுன்னா டாக்ஸபிள் ஃபுல்லாவே. when it comes to railway, first class AC என்னமோ உணர்வு, first class AC coach அந்த பிரைஸ் வரைக்கும், டிக்கெட் பிரைஸ் வரைக்கும் it is exempt. next when it comes to other mode, நான் பார்க்க வேண்டிய விஷயம், பக்கத்துல ரயில்வே ஆக்சஸபிளா இருக்கா, rail route available or not. rail route available. next rail route not available. ஒருவேளை ரயில் ரூட் அவைலபிளா இருந்துச்சுன்னா exempt up to, ரயிலுக்கு என்ன அப்ளிகபிள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, அதே அளவுக்கு தான் எங்கேயும் அப்ளிகபிள். நாட் அவைலபிள்னா டீலக்ஸ் பஸ் ரேட் வரைக்கும் இட் இஸ் எக்ஸாம்ட். டீலக்ஸ் பஸ் ஃபேர் வரைக்கும் எக்ஸாம்ட். ஓகேவா? ஸோ லெட்டர்ஸ் அசியம் ஒரு ஃபேமிலியில 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்பா, அம்மா, ஒரு பாப்பா. ஸோ இப்போ இவங்களுக்கும் எக்ஸாம்ட், இவங்களுக்கும் எக்ஸாம்ட், இவங்களுக்கும் எக்ஸாம்ட். நவ் அப்பா, அம்மா, 2 பாப்பா, இப்போவுமே எக்ஸாம்ட். ஸோ அப் டு 2 சைல்டு வரைக்கும் டிக்கெட் வில் பி எக்ஸாம்ட். அப்போ இந்த 2 சைல்டுக்கு வந்து என்னாச்சுன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சு ஒரு வாட்டி. ஸோ அதில் ஒரு புது கேஸ்ல உருவாச்சு. அது என்னன்னா, தேர் இஸ் அ ட்வின் சைல்டு. அப்படின்னா டெக்னிக்கலி 3 பசங்களா இல்லையா, டிஸ்கவுண்ட் ஆஃபர் மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா, பட் 2 பேருக்கு தான் எக்ஸாம்ஷன் கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு கொடுக்கல. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ட்வின், ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு வந்து சிங்கிள் சைல்டா இருக்கு, செகண்ட் பார்ன் சைல்டு வந்து ட்வின்ஸா இருக்குன்னா ஆல் தி 3 சைல்டு வில் பி கன்சிடர்ட் அஸ் 2 சைல்டு. ஃபுல்லாவே 3 டிக்கெட்டுமே எக்ஸாம்ட். பட் ஃபர்ஸ்ட் சைல்டே ட்வின் சைல்டா இருக்குன்னா, செகண்ட் சைல்டு சிங்கிள் சைல்டா இருக்குன்னா இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் 3 சைல்டு. ஒன்லி அப் டு 2 சைல்டு தான் எக்ஸாம்ட், ஒரு சைல்டுக்கு டாக்ஸபிள் பண்ணணும். இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷனே இருக்கு தனியா டெடிகேட்டடா உன்னுடைய புக்ல. illustration 7 I guess if I'm not wrong. ஓகேவா? பர்க்யூ சைட்ல ஒரு illustration இருக்கும். அதுல வந்து 2 கேசஸ் இருக்கும். ஒரு பேரண்ட்டுக்கு 3 சில்ட்ரன் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ், ஃபர்ஸ்ட் சைல்டு ட்வின் சைல்டு, செகண்ட் சைல்டு சிங்கிள் சைல்டு. how will you treat it அப்படின்னு கேட்கும்போது இது வந்து 3 சில்ட்ரனா ட்ரீட் பண்ணுவோம். 2 சில்ட்ரனுக்கு எக்ஸாம்ட், ஒரு சில்ட்ரனுக்கு டாக்ஸபிள். இஃப் ஃபர்ஸ்ட் சைல்டு சிங்கிள் சைல்டு, செகண்ட் சைல்டு ட்வின் சைல்டு, 2 சைல்டா தான் ட்ரீட் பண்ணுவோம். அண்ட் இட் வில் பி a this thing எக்ஸாம்ட். சரியா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துக்கோ. சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பர்க்யூ சைட்பா. ஸோ ட்ராவல் பண்ணுறேன், டிக்கெட்டு கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட்டாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச்சுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிக்கெட் விலை 1000, பட் ஏசி கோச்சோடது வந்து 918 வச்சுக்கோ. அப்போ மிச்சம் இருக்கிற 20 rupees டாக்ஸபிள் ஆகும். இதுவே ஃபேர், டிக்கெட் ஃபேர் வந்து ஏர்வேஸாக வச்சுப்போம். ஓகேவா? ஒரு ஏர்போர்ட்டோ ஏரோப்ளேனில் போகிறோம்னா 10,000 rupees கொடுத்து நீங்கள் போகிறீங்க. பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி எக்கனாமி வந்து 7,000 தான். அப்போ வந்து 3,000 வந்து இட் வில் பி டாக்ஸபிள். ஓகேவா? இதே வந்து வேற ரூட்ல போறீங்க, அந்த இடத்துல பக்கத்துல பஸ் ரயில்வே ட்ராக்கு இல்லை, அப்போ டீலக்ஸ் பஸ் அந்த ரூட்டுக்கு எவ்வளவு சார்ஜ்னு பார்ப்போம். அந்த சார்ஜ் அளவுக்கு அந்த டிக்கெட் வில் பி எக்ஸாம்ட். அப்படி இல்லை ரயில் ரூட் அவைலபிள்னா ரயில் ரூட்டோட இது வரைக்கும் இட் இஸ் எக்ஸாம்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ வில் பி கால்குலேட்டிங் லீவ் டிராவல் கன்செஷன். ஸோ இது ஒரு வேர்டிங்ஸா பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி நாட் அண்டர்ஸ்டாண்ட். பட் இது எப்போ உங்களுக்கு புரியுதுன்னா நம்பர்ஸா பார்க்கும்போது. சரியா? ஸோ வித் திஸ் பர்க்யூ சைட் இஸ் கம்ப்ளீட்லி டன். இது மொத்தம் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. சரியா?
பெர்குசைட் மொத்தம் ரிவைஸ் பண்ணுங்க. பெர்குசைட்ஸோட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிட்டு நாளைக்கு வில் பி வைண்டிங் அப் சேலரி ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். இது என்னென்ன ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி, பென்ஷன், பிஎஃப், இன்னொரு இது இருக்கு ரெட்ரென்ச்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா சேலரி நாளையோட வைண்ட் அப் ஆயிரும்பா. சரியா? சேலரி நாளைக்கு படிச்சு வைங்க. சண்டே டெஸ்ட் இருக்கும். சண்டே டெஸ்ட்ல பேசிக்ஸ் தான் செக் பண்ணுவேன், ரொம்ப டெஸ்ட் பண்ண மாட்டேன் சேலரி. பட் சேலரி வில் பி டெஸ்டட் ஆஸ் பிளான்ட். சரியா? நாளைக்கு கிளாஸ் டைமிங்ஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகேப்பா, சரி, அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓகே. ஸோ இது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நாளைக்கு போடுவோம்ப்பா, இன்னும் கிளியர் ஆயிடும். சரியா? டன். தேங்க்யூ.